தைப்பூசம் அன்று முருகனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். தமிழ் கடவுளான முருக பெருமானின் பக்தர்களால் உலகம் முழுவதும் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று தைப்பூச பெருவிழா. இது 10 நாள் திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவது வழக்கம். உலகின் பல நாடுகளிலும் தைப்பூச பெருவிழா அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டமாக பால்குடம் ஏந்தி பல மைல் தூரம் பாத யாத்திரையாக வந்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது வழக்கம். தைப்பூச பெருவிழா முருக பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலுக்குரிய விழா என்றாலும் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் தைப்பூச பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும். இதை தமிழர்களின் விழாவாகவும் பக்தர்கள் கொண்டாடுவதுண்டு. பல பகுதிகளில் தைப்பூசத்தன்று தேரோட்டம் நடைபெறுவது உண்டு. தைப்பூசம் அன்று முருகனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். தைப்பூச பெருவிழா முருக பெருமானுக்குரிய மிக முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது தைப்பூசம். தை மாதத்தில் பெளர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை நாம் தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் முருக பெருமானுக்கு விரதம் இருந்து பாதயாத்திரை செல்வது, காவடி எடுப்பது, அலகு குத்துவது, பால்குடம் எடுப்பது, அன்னதானம் செய்வது என பல விதங்களில் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவார்கள். தைப்பூச விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும்? முருக பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும். இது அனைவருக்கும் தெரியும். அதுபோல் தைப்பூசத்தில் விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் என்பது பலருக்கும் இருக்கும் முக்கியமான கேள்வி. தைப்பூசத்தில் முருக பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு. வாழ்வில் வெற்றி வேண்டும், ஞானம் வேண்டும், முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் தைப்பூசத்தன்று வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும். வேல் வழிபாடு முருக பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்கள் காப்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருந்து ஞானவேலை பெற்ற தினமே தைப்பூசமாக நாளாக கொண்டாடுகிறோம். வேல் வேறு, முருகன் வேறு கிடையாது. தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல பகுதிகளிலும் மூலஸ்தானத்தில் முருகன் விக்கிரகத்திற்கு பதிலாக வேல் மட்டும் வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. வேல் என்று வெற்றியின் அடையாளம் ஆகும். இது ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. வெல் என்ற சொல்லில் இருந்து தோன்றியதே வேல் என்ற சொல்லாகும். வேலின் கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும், அகண்டு விரிந்த பகுதி ஞானம் விரிந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும், கீழே உள்ள தடி போன்ற பகுதி அறிவு ஆழமானதாக இருக்கவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பதாகும். தைப்பூச வழிபாட்டிற்கான சிறந்த நேரம். அதனால் தைப்பூசத்தன்று வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து வேல் விருத்தம், கந்தர் அலங்காரம் போன்ற பதிகங்களை பாராயணம் செய்து வழிபடுவது மிகவும் உயர்வான பலனை தரும். இந்த ஆண்டு தைப்பூசம் ஜனவரி 25ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. அன்று தினம் இரவு 11:56 வரை பௌர்ணமி திதி உள்ளதால் நாள் முழுவதும் பெளர்ணமி திதியாக கணக்கில் எடுத்து கொள்ளலாம். ஆனால் பூசம் நட்சத்திரம் காலை 9:14 மணிக்கே துவங்குகிறது. பெளர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணையும் நாளிலேயே தைப்பூச வழிபாடு செய்ய வேண்டும். இதனால் காலை 9:20 முதல் 10:30 வரையிலான நேரத்திலும், மாலை 6:15 முதல் 7:30 வரையிலான நேரத்திலும் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பானதாகும். நினைத்தது நிறைவேற முருகனை வழிபடும் முறை. தைப்பூசத்தன்று வீட்டில் உள்ள முருக பெருமான் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி விளக்கேற்றி வழிபட வேண்டும். சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் வெள்ளை நிற மலர்கள் அல்லது என்ன மலர் கிடைக்கிறதோ அதை கொண்டு பூஜை செய்யலாம். பாயசம், சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக செய்து படைக்கலாம். எதுவும் முடியாதவர்கள் 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து மனதார முருகா என சொல்லி வழிபடலாம். முருகனுக்குரிய மந்திரங்கள், பாடல்கள் ஏதாவது ஒன்றை பாடி உங்களின் வேண்டுதல் அல்லது கோரிக்கை எதுவாக இருந்தாலும் முருகனிடம் சொல்லி முறையிடலாம். நீங்கள் மனதார உளம் உருகி முருகா என ஒருமுறை அழைத்து
முருகப் பெருமானிடம் முறையிட்டால் அவர் உள்ளம் மகிழ்ந்து நீங்கள் கேட்ட வரத்தை தருவார்.